சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். வெறும் கோலும் கையுமாய் தன் தேசத்தை விட்டு ஓடிப்போன யாக்கோபை கர்த்தர் 2 பரிவாரங்களுடைய செல்வ சீமானாக தன் சுய தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினார். தன்னுடைய சொத்துக்களையும் சுகத்தையும் பிள்ளைகளையும் இழந்து தனிமையில் நின்ற யோபுவுக்கு கர்த்தர் இழந்து போனவைகளை இரட்டத்தனையாக திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். எளிய தீர்க்கதரிசிக்கு உதவியாய் இருந்த எலிஷாவுக்கு கர்த்தர் இரட்டிப்பான வரங்களை தந்து ஆசீர்வதித்தார். இந்த தேவ மனிதர்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பான வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் என்னவென்றால், யாக்கோபு தேவனிடத்தில் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று இரவு முழுவதும் போராடி ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். யோபு கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு 100க்கு 100 கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்ததினால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். எலிசா எளிய தீர்க்க தரிசியை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளும் வரை, உம்மிடத்திலிருந்து வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ளும் வரை உம்மை போக விடுகிறது இல்லை என்று எலியாவை உறுதியாய் பற்றி கொண்டார். அதனால் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டார். நீங்களும் இந்த தேவ மனிதர்களைப் போல போராடி செபியுங்கள். 100க்கு 100 கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம் என்று உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான வரங்களையும் தந்து ஆசீர்வதிப்பார். யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது போல இன்று முதல் உங்களுடைய பின்னிலைமையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன்.